Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஸ்பைசியா ஈஸியான Szechuan sauce பண்ண போறோம். நம்ம செய்யற இந்த சாஸ் வச்சு Szechuan Veg.fried rice, egg-fried rice, Szechuan noodles ன்னு நிறைய டிஷ் பண்ணலாம். டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி இந்த சாஸை momos, French fries, nuggets கூடயும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இந்த சாஸ் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள்: காஷ்மீரி காய்ந்த மிளகாய் 50 கிராம், நார்மலான காய்ந்த மிளகாய் 5, பூண்டு பொடியாக நறுக்குனது 2 ஸ்பூன், இஞ்சி பொடியாக கட் பண்ணது 2 ஸ்பூன், கொத்தமல்லி தண்டு பொடியாக நறுக்குனது 2 ஸ்பூன், எண்ணெய் 4 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் தண்ணி 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். பேன் சூடு பண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க காஷ்மீரி மிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாயும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 15லேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகாய் நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தண்டு, எல்லாம் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிளகாய் ஊற வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாஸ் பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், நம்ம அரைச்ச மிளகாய் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் மிளகு பொடி 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. வினிகர், சர்க்கரை, மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் சாஸ் நல்லா கொதித்து திக்காக வரும். சாஸ் நல்லா திக்காக இருக்குது. இப்போ கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இது சாஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சாஸ் ரெடி ஆகிடும்.
சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டு ஒரு சுத்தமான ஜாருக்கு மாற்றிக்கலாம். பர்ஃபெக்டான சாஸ் பதத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செஷ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்பைசியான சாஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.